கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தைன்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் குப்பைமேட்டில் கிடக்கிறேன், நான் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறேன், நான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3ஆம் தேதி மே மாதம் உங்களை ஆண்டவர் அந்த புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பதற்காக தன்னுடைய முயற்சியை ஆண்டவர் கொடுக்கிறதாகவும் உன்னுடைய முயற்சியை எதிர்பார்க்கிற நாள். நான் குப்பையில் கிடக்கிறேன்னு நினச்சிட்டு அப்படியே தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தால் நீ ஒரு நாளும் பிரபுக்கள் மத்தியில் உட்கார முடியாது, ஆண்டவரனும் உயர்த்த முடியாது. நீ என்ன பண்ணணும்? அதுக்கு முயற்சி எடுக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா ப்ரே பண்ணணும், அதற்காக ஆயத்தப்படணும், அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்கள் மத்தியில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க ரெடியாக இருக்காரு. நீ ஆயத்தமா? இல்லைன்னா இன்னைக்கு ஆயத்தப்படும். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துட்டேன், இந்த தாழ்வு மனப்பான்மையினால் என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கிறேன், எனக்கு என்ன அதுக்கு படிப்பு இருக்குது, என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சி நான் இருந்துட்டேன். ஆண்டவரே, என்னை குறித்தும் உங்களுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி யார் யார் உங்கள் சைடில், ஆண்டவரே நான் இதோ ரெடியாக இருக்கிறேன், என்னை தூக்கி விடுங்க, என்னை மட்டும் தூக்கி விடுங்க ஆண்டவரே, நான் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன், பொறுப்பாக பார்த்துக்குவேன், என்னுடைய அக்கா தங்கச்சியை நல்லா பார்த்துக்குவேன், என்னுடைய பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்குவேன் என்று ஆண்டவருக்கு யாரெல்லாம் நம்பிக்கை ஊட்டுகிறீர்களோ உங்களை கர்த்தர் தன்னுடைய அலங்காரமான கரத்தில் எடுத்து ராஜ கிரீடமாக பயன்படுத்த போகிறாரு. உங்களுக்கு புது புது வாசல்கள் திறக்கும், அது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு புதிய புதிய வருமானத்திற்கு வழிகள் திறக்கும். உங்களுக்கு அயல் தேசத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கர்த்தரே உண்டு பண்ணி தருவார். நீ பல லட்சம் செலவு பண்ணி வாய்ப்பு கிடைக்காம இருந்த, பல லட்சத்தை கொடுத்து அரசாங்க வேலை வாங்கலான்னு நினைக்க, அப்போ எல்லாம் நடக்கலை. இப்போ ஆண்டவர் ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த காரியங்களை உனக்கு செய்து கொடுத்து உன்னை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். God bless you. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் என் ராஜேந்திரன்: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வீட்டின் பத்திரம் 15 வருடங்களாக அடமானத்தில் இருந்தது. அதை மீட்க பலவிதமான முயற்சிகளை செய்தும் தடைகள், பணம் பற்றாக்குறைகள் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சமயத்தில் மிகுந்த மனக்கவலையுடன் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் மங்கள வார்த்தை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபித்தார். அந்த வல்லமையான ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் 15 வருடங்களாக அடமானத்தில் இருந்த என்னுடைய வீட்டு பத்திரத்தை மீட்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நமக்கு இதே ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் சாயங்காலம் 6 மணிக்கு சோழிங்கநல்லூர் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்தில் இருக்குது. இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் குடும்பமாக வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ராஜேந்திரன் குடும்பத்திற்கு கடன்களை அடைச்சி அந்த வீட்டு பத்திரத்தை 15 வருஷமாக மீட்க முடியாதிருந்த அந்த அடமானத்தில் இருந்த வீட்டு பத்திரத்தை மீட்க உதவி செய்த தெய்வமே, அவர்களை உயர்த்தி அழகு பார்த்த தெய்வமே, இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர். எனக்கு எதுவுமே நடக்கலை, என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலை, எல்லாமே எதிர்மறையாக இருக்குன்னு அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை தயவு செய்து நீர் கண்ணோக்கி பாரும். ஆடுமே திருந்த தாவீதை அரசனாக்கி அழகு பார்த்த தெய்வனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்மட்டத்தில் இருந்து எனக்கு முன்னேற முடியலை, என்னால் உயர முடியலை, என்னால் என்னுடைய தேவைகளை கூட பார்த்துக்க முடியலை, என் குடும்பத்தை பார்த்துக்க முடியலை, நான் பயங்கர வறுமையில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், கட்டுகளோடு இருக்கிறேன், அத்தனை பேருடைய எல்லா கட்டுகளை அறுத்தறிந்து ஆண்டவர் ராஜாக்கள் மத்தியில் இவங்களுக்கு சுதந்திரம் தருவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.